நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் மீண்டுமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இதெல்லாம் அறிந்து கொள்ள அநேகருக்கு ஆசை உண்டு. குறித்த காலத்தில் இவையெல்லாம் நிறைவேறுமா, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்போம். எனக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். நம்மை பேர் சொல்லியும் அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் விசேஷமானவர். அவரிடத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மேன்மை உண்டு. அந்த மேன்மையை காண்பதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். எடுத்து வாசிப்போம். யோபு 23 அதிகாரம் 14 வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபுக்கு என்ன குறித்தாரோ அதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் யோபுக்குள்ளாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தெரியுமா, யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள், இது போன்ற ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரல. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் அவன் சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இப்படிப்பட்டவைகள் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அவர் யாரை எப்படி நடத்த வேண்டும், யாருக்கு என்ன குறித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி முன்கூட்டியே தீர்மானிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான். தன் பிள்ளைகளையும் இழந்தான். தன் சரீரத்தில் உள்ள தோலையெல்லாம் இழந்து சரீரம் எங்கும் புண்களாய் காணப்பட்டது, பருக்களால் நிரப்பப்பட்டது. ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில். அந்த யோபுதான் சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் எதை குறித்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்காக என்ன குறித்து வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். இந்த யோபுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் என்னென்று சொன்னால், தேவனை மறுதலிக்க வைக்க வேண்டும். அதுதான் சாத்தானுடைய வேலை. அதற்குத்தான் தேவனிடத்தில் அவன் அனுமதி பெற்றான். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏவினதுனால தான் என் தாசனாகி யோபை நான் இந்த அளவுக்கு சோதித்தேன், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் அவன் என்னை என்ன செய்யலை, இன்னும் மறுதளிக்கலை. அப்போ தான் சொல்கிறான், நீங்கள் அவனத்தோட அனுமதி கொடுங்க, அப்போ நான் அவன் மறுதளிப்பான்னு. இந்த சூழ்நிலை தான் அவனுடைய மனைவி சொல்கிறார், தேவனை தூசித்து. அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை தூசிக்கவே இல்லை. அதனால தான் அவன் மனைவி சொல்கிறார், தேவனை மட்டும் தூசிச்சுறையா, ஜீவனை விட்டுரும், அவ்வளோதான் வாழ்க்கை முடியும். எதுக்கு இந்த வாழ்க்கை, ஓட்டை எடுத்து சுரிஞ்சிட்டு இருக்கிறீர. இப்படி தான் நம்மை பார்த்தும் அநேகர் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர் அதே தெரியாது, உங்கள் தலைவிதி என்னன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிடுறீங்க, ஏசு ஏசு என்று சொல்லி ஜபிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னதான் தேவன் வைத்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் எதிர்மறையாய் நடக்கும் பொழுது அநேகர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஊழியத்துக்கு போகிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, அப்படி என்னதான் நடக்குது, ஏன் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் யோபு சொல்கிறான், எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அவருக்கு நன்மையானதை தான் தேவன் குறித்தார். சோதித்த பின் யோபு சுத்த பொன்னாய் மாறினான். ஒரு வார்த்தை கூட தேவனை தூசிக்கலை. அவனுடைய உதடுகளினால் ஒரு பாவம் கூட செய்யலை. அந்த அளவுக்கு அவன் உண்மையாய் வாழ்ந்தான். ஆமென், ஹல்லேலூயா.
அந்த யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? 42வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னா, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி தேவனை குறித்தவன் மேன்மை பாராட்டினார். யோபுடைய வாழ்க்கையில் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் மாறியது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். என்ன குறித்தார்? யோபுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுக்க முன் குறித்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் அவன் தேவனை துதித்தான், தேவனை ஒருபோதும் மறுதளிக்கவில்லை. அதனால தான் தேவன் அவனுக்கு முன் குறித்ததான அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் கையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிப்போம், தேவன் எதை குறித்தார், எந்த காலத்தில் இதை செய்து முடிப்பார், அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்றீங்களே, எந்த காலம், எப்போ நிறைவேற்றுவார் அப்படிலாம் நம்ம சொல்லி கேட்போம்ல. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. வருகிற வருஷத்தில், குறித்த காலத்தில், ஆமென், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம் என்று சொல்லி தேவன் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன். நமக்கு தான் என்ன செய்யாது, அவசரமாக தேவைப்படும். ஐயா, இதை நீங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா, நான் ரொம்ப வயசாகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை செய்யணும், என் பிள்ளையுடைய பிள்ளையை நான் பார்க்கணும், அப்படிலாம் நம்ம பல விதமாய் திட்டமிடுகிறோம். ஆனால் தேவன் குறித்த காலம் எது என்று சொல்லி நமக்கு தெரியலை. ஆபிரகாம் 75 வயதில் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கையே இருக்காது. சாராள் கர்ப்பம் செத்து விட்டது, அவள் குழந்தை பெறுவதற்கு எந்த ஏதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், சாராள் ஒரு குமாரனை பெறுவார். வருகிற வருஷத்தில் கோலமாரி கரவா, குறித்த காலத்தில் சாராள் ஈசாக்கை பெறுவாள். நம்ப முடியுமா? நம்ப தகுந்ததாக இருந்ததா? இவ்வளோ பெரிய காரியம் இது. ஆனால் தேவன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு குமாரனை கொடுக்க வேண்டும், அது அவர்கள் சந்ததியாக இருக்கும். அது சொல்லுவான், எலியேசரை பார்த்து, இவன் தான் என் வீட்டுக்கு எல்லாமே செய்கிறான், அவன் தான் என் சுதந்திரமாக இருப்பானோ. அடுத்து ஆகார், சாராள் கொடுக்கிறாள் ஆகாரை, இஸ்மவேல் பிறக்கிறான், அவனும் அவன் சுதந்திரம் இல்லை. சாராள் இடத்துல பிறக்கிற அந்த ஈசாக்கு தான் உன் சந்ததி என்று சொல்லி தீர்மானம் பண்ணின தேவன், அவனுக்காய் குறித்திருந்த தேவன் அதை நிறைவேற்றி முடித்தார். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் நான் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் குறித்த காலம் என்று ஒன்று உண்டு, அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டது. எல்லாரும் இயேசுவிடத்தில் சொல்ல, மரியாள் இடத்துல சொன்ன போது மரியாள் இயேசுவிடத்தில் போய் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. பிதாவின் வேளைக்கு அவர் காத்திருந்தார். இயேசுவே அற்புதம் செய்வதற்கு பிதாவின் வேளைக்காய் காத்திருந்தார். நீங்களும் நானும் காத்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். வசனம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினதை வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த சாராள் ஒரு ஈசாக்கை பெறக்கூடிய பலனுள்ளவள் அல்ல, பலனற்று போனவள். கர்ப்பம் செத்துவிட்டது, பெண்களுக்குரிய எல்லா வழிபாடும் நின்று விட்டது, எந்த ஒரு ஏதுகணையும் இல்லை, நம்பத்தகுந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், வருகிற வருஷத்தில் ஏற்ற காலத்தில் அந்த குறித்த காலத்தில் ஒரு குமாரனை கொடுக்கிற அதே தேவ வல்லமை உங்களுக்குள்ளாய் உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கிரியை செய்கிறபடியால் நன்றி செலுத்துங்கள், தேவனை துதியுங்கள். ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் உங்களை. ஆமென், ஹல்லேலூயா. அன்னாளை வெட்கப்படுத்தினாரா? பெண்ணினால் மலடி மலடி என்று சொன்ன போதெல்லாம் அவள் கலங்கி போய் ஒவ்வொரு வருஷமும் திரும்பி போனாள். ஆனால் அந்த வருஷத்தில் அவள் தேவ சமூகத்தில் தேவனை நாடி, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி விழுந்த போது கர்த்தர்
அவளை கடாட்சித்து அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த குறித்த காலம் வரும் பொழுது கர்த்தர் நன்மையானதை செய்வார். அந்த கல்யாண வீட்டில் அந்த பிதாவின் வேளை வந்தபோது ஒரு ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போ ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமேன். ஆபிரகாம் முதிர் வயது, 100 வயதுங்க. இன்னைக்கு ஒரு 50 வயசை தாண்ட 40 வயசை தாண்டோடனே எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு. இல்லை, எத்தனை வயதானாலும் நம்மை வாழ வயதுள்ளவர்களாய் வாழ வைக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு 40 வயசாயிடுச்சுங்க, 45 வயசாயிடுச்சுங்க, இனி குழந்தை பிறக்குமா? 100 வயதில் 70 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாரானா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒருவேளை உங்களுக்கு குறித்திருக்கிறதை இவர் நிறைவேற்றி முடிக்க காலதாமதமாகலாம், ஆனால் தேவன் குறித்த காலத்தில் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கை கொடுத்தார். அப்போ எதற்காக தேவன் காத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் குறித்த காலம் வரும் வரை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் குறித்த காலம் என்று ஒன்று உண்டு. அந்த குறித்த காலம் வரை தேவன் நம்மை அழகாக ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துவார். அவர் சட்டைகளின் கீழ் வைத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் குறித்த காலம் சொல்கிற காலம் என் வயதெல்லாம் போனதுக்கு அப்புறமா. இல்லை, உங்களுடைய வயதை வாழ வயதாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாலிபர்களைப் போல உங்கள் வாழ்க்கையை திரும்ப வாழ வயது உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். 100 வயதில் சாராள் கூட கேட்பா, நான் கிழவியாக இருக்கிறேனே, இனி எனக்கு இன்பம் உண்டாகுமா, எனக்கு ஒரு பிள்ளை பறக்குமா அப்படின்னு சாராள் கேட்பா. ஆனால் ஆண்டவர் சொல்வார், ஒரு உற்பவ கால திட்டத்திற்குள்ளாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மருத்துவர்கள் எல்லாரும் வயது சென்று விட்டது, இனி குழந்தை பிறப்பதற்கு வழியே இல்லை. ஒருவேளை நிறைய நேரம் எனக்கு கருச்சிதைவு ஆகிவிட்டது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கருச்சிதைவு வருவதில்லை. கர்த்தர் ஒரு நல்ல குழந்தையை உங்களுக்கு கொடுத்தருளுவார் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். தேவன் குறித்ததை செய்து முடிப்பார். அவர் முன் குறித்ததை செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். தேவன் குறித்த காலத்திற்காக தான் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். இந்த காத்திருக்கிற நாட்களில் ஆபிரகாம் என்ன செய்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரை துதித்திருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பான். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னீர் அல்லவா, அதை நிறைவேற்றும். எனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் நீர் சொன்ன இந்த காரியத்தை, வார்த்தையை நிறைவேற்றும் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவன் குறித்திருந்ததை குறித்து பேசிக்கொண்டு தேவனோடு கூட அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி கொண்டு அவனும் அதை விசுவாசித்து கொண்டிருப்பான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்ததாக வாசிப்போம் ரோமர் 9:9. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமென். வாக்குத்தத்தமான வார்த்தை. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் தேவன். நிறைய அவற்றை செய்து முடித்திருக்கிறார். இன்னும் செய்ய போகிற காரியங்களும் ஆயிரமானவைகள், அது அற்புதமானவைகள். அவர் சொன்னதை செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தமானது குறித்த காலத்தில் என்ன செஞ்சது? நிறைவேறிற்று. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். கர்த்தர் காத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், ஆனால் இன்னும் நிறைவேறல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வாக்கை எனக்கு சொன்னீரே. ஆமேன். சாராள் நிச்சயமாக ஜெபித்திருப்பா. துன்பம் வரும்போது தான், எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னீங்கள்ல, எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கள்ல, என் சந்ததி
பெருகுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஆண்டவரே ஒரு குமாரனை கொடுத்தரலும் என்று சொல்லி ஒருவேளை ஆபிரகாமும் சாராளோ மனதிலே நினைத்திருக்கலாம். கர்த்தர் அவர்கள் நினைவுகளை அறிந்தவராய் அவர்களுக்கு கிரியை செய்தார். அவர்களுக்கு கிரியை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி தெரியுமா? இதுவரை நான் சோர்ந்து போயிருந்தேன், என் வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி நினைத்திருந்த, கர்த்தருடைய வாக்கின்படி நடத்துவேன் என்று சொன்ன எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் நடந்தேறப் போகிறபடியால் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். எதை அவர் குறித்தாரோ, எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு வா, அங்கிருந்து நீ எதையுமே எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு வெறுமையாக அழைத்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆபிரகாம் வரும்போது வெறுமையாக தான் வந்தான். ஆனால் அவன் எப்படி மாறினான் தெரியுமா? செல்வ சீமானாய் மாறினான். ஆண்டவர் குறித்த காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பார். நான் படித்து முடித்து விட்டேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, நானும் தேடி இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. உங்களுக்குன்னு ஒரு காலம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக இவர் நிறைவேற்றுவார். ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். யார் முன்னாடியும் உங்களை தலைகுனிய விட மாட்டார். அவர் ரொம்ப நல்ல தேவன். அந்த தேவன் உங்களுக்கான ஸ்தானத்தை உங்கள் கையில் கொடுப்பார். உங்களுக்கென்று நியமித்த அந்த ஆசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை தான் அந்த இடத்துல போய் உட்காரணும், என் பிள்ளை தான் அந்த இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் முன் குறித்து விட்டார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். உங்களுக்காய் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மறந்து விட்டாரோ, வாக்கு பண்ணினவர் மறந்து விட்டாரோ என்று சொல்லி. இல்லவே இல்லை. வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். சரியாய் 100 வயதான போது ஆபிரகாம் இடத்துல வந்து ஞாபகப்படுத்தி நல்ல ஒரு குழந்தையை கொடுத்த ஈசாக்கை கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அதோடு விட்டாரா? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரை அவருடைய சந்ததியை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் ஆபிரகாமின் சந்ததியை குறுக பண்ணவில்லை, பெருக பண்ணினார். இன்னும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. மனுஷன் மனமாறிடுவான், சொன்னதை செய்ய மாட்டான். ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நல்ல தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினாரோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக தான் அந்த குறித்த காலத்தை அவர் வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பாரானால் அந்த காலத்திற்கு முன்பாய் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவோ உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. காரணம், உங்களை வழி நடத்தி சென்று உங்களுக்காய் குறித்திருக்கிறதை அவர் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கான ஒரு ஸ்தானம் இருந்தது, அதை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார். அதே போலதான் ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். வாக்கு தத்தத்தை மறவாத நேசர், அதை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, இயேசுவே, யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூக ஆண்டவரே எனக்கு என்ன நியமித்தீரோ, என்ன குறித்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றோ ஆண்டவரே. அது எப்பொழுது? அது குறித்த காலத்தில், நீங்க குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடியால் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஒரு குழந்தையை கொடுங்கப்பா. வேலை இல்லாமல் திண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் குறித்திருக்கிற அந்த வேலையை கொடுத்து குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றி உயர்த்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படிப்பில் ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. யாரெல்லாம் வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். என்ற சூழ்நிலையிலோ நீர் குறித்ததை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீர் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெயமெடுக்க கிருபைதாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.